ராமராமா பௌமவாசரா செவ்வாய்க்கிழமை மே மாதம் 12ஆம் தேதி பராபவ வருஷம் சித்திர மாதம் 29ஆம் தேதி தசமி திதி கார்த்தால 10:39 வரை பின்பு ஏகாதசி பூரட்டாதி நட்சத்திரம் வைதிருதி யோகா பத்ராகரணம் ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. நித்திய தர்மம், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் இதை பற்றிய விளக்கம் தேவை. அதாவது நித்திய தர்மங்கள் அப்படின்னா நித்திய கர்மானுஷ்டானங்கள்னு சொல்லுவா. அதாவது ஒருவன் கட்டாயம் பண்ணியே தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நித்திய கர்மான்னு பேர். இது பண்ணலை அப்படின்னாலே பெரிய பாபம் பிரத்யவாயம்னு சொல்லுவா. பெரிய நஷ்டம் ஏற்படும் அவனுக்கு. அதுக்குதான் நித்திய கர்மான்னு பேர். அகரணே பிரத்யவாய ஜனகம் அப்படின்னு சொல்லுவா. அதை பண்ணலேன்னாலே பாபம் உண்டு. அப்படிங்கிற கர்மாக்களுக்கு நித்திய கர்மாக்கள் அப்படின்னு பேரு. அமாவாசை தர்ப்பணம், இன்னும் சந்தியாவந்தனம் போன்ற கர்மாக்கள்ல நித்திய கர்மா. சாமானிய கர்மாக்கள் அப்படின்னு சொன்னா சாமானிய தர்மங்கள்னு எடுத்துக்கலாம். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், இதெல்லாம் யாரையும் துன்புறுத்தாம இருக்கிறது, மனசாலையும் செயல்னாலையும் வாக்குனாலையும் யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்கிறது, இது சாமானிய தர்மம். எல்லாருக்கும் உண்டு. இந்த நித்திய கர்மாக்கள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசப்படும். இவனுக்கு இது நித்திய கர்மா அப்படின்னு சொன்னா மற்றவாளுக்கு அது சொல்லப்படலைன்னா அது நித்திய கர்மாவாக இருக்காது. அவனவனுக்கு ஒவ்வொரு டியூட்டி இருக்கும் இல்லையா. ஆனா இந்த சாமானிய தர்மம்ங்கிறது மனுஷால் அத்தனை பேருக்கும் உண்டு. அஹிம்சைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. சத்தியம், உண்மைதான் பேசணும் அப்படிங்கிறது, உண்மையா இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அஸ்தேயம், திருடக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி சாமானிய தர்மங்கள். விசேஷ தர்மங்கள் அப்படின்னா குறிப்பிட்ட சமயத்துல குறிப்பிட்ட செயலை பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றது. அந்த விசேஷமான காலங்கள் வந்தா நீ அந்த செயலை பண்ணணும். அதுவும் விசேஷமான நபர்களை குறிப்பிட்டு சொல்றது. க்ஷத்ரியனா இருந்தா பண்ணணும், இந்த மாதிரி விசேஷமாக விப்ரனாக இருந்தா பண்ணணும், அப்படி ஸ்திரீகள் இதை பண்ணணும், ஸ்திரீகளுக்கு இது அப்படின்னு விசிஷ்ய ஒரு தர்மங்களை குறிப்பிட்டு சொல்றது இருக்கே, அதுக்கு விசேஷ தர்மங்கள். அது யாரை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கோ அவளுக்கு மட்டும்தான் அது. அப்படி இப்படி தர்மங்களுடைய ஒரு விபாகமானது அமைந்துள்ளது. ராமராம்.